கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முறைக்கூட்டு வேத வசனங்களை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இரவு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் இரவாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. செய்திக்காக யோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பிற்பகுதி மனிதன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு வேளையில வருத்தம் என்கிற ஒரு தலைப்பில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேர் மிகவும் அநேக காரியங்களால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வருத்தங்கள் எதனால் வருகிறது? இந்த வருத்தங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்முடைய வருத்தங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வாழ்நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், என்ன 100 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்நாள் வருத்தம் நிறைந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். மத்தேயு 11:28 இயேசு கிறிஸ்து அருமையான அழகான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்போ வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதனால் வருகிறது? இந்த வருத்தங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இந்த இரவில் நான் வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற வருத்தங்களை மாற்றுவார். முதலாவதாக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்புடைய வாழ்க்கையில வருத்தங்கள் யாவையும் மறக்க தேவன் கிருபை செய்தார். மூத்த மகன் மனாசே பிறந்தபோது கர்த்தர் கொடுத்த விடுதலை நிமித்தம் மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். இதுல நான் முக்கியமா கவனிக்க வேண்டிய காரியம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. தகப்பன் குடும்பத்தை அவன் மறக்கல, தகப்பனை மறக்கல, சகோதரர்களை மறக்கல. துரோகம் செய்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாய் வந்து நின்ற போது கூட சகோதரர்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களுக்காக அவனுடைய உள்ளம் பொங்கினதே தவிர அவன் அவர்களை மறக்கல. ஆனால் தகப்பன் குடும்பத்தார் தன்னுடைய சகோதரர்கள் செய்த அந்த தீமையெல்லாம் மறக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, மற்றவர்களால் நமக்கு வருத்தங்கள் ஏற்படுகிறது, குடும்பத்தாரால் வருத்தங்கள் ஏற்படுகிறது, பிள்ளைகளால பெற்றோர் மிகவும் வருத்தப்படுகிறாங்க. அநேக பெற்றோர் சொல்றாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படியல்ல, பிள்ளைகள் ஜெபம் பண்ணல, சரியா படிக்கல, செல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கெட்ட நண்பர்கள். சின்ன பருவத்திலே இந்த நாட்கள்ல அநேக பேர் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. பத்திரிகைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்தால் வருத்தங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களால் வருத்தங்கள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. அப்ப குடும்பத்தாரால் வந்த வருத்தங்களை மறக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்மை சார்ந்தவர்களால், நமக்கு அருமையானவர்களால், இன்னும் கணவனால் மனைவி வருத்தப்படலாம், மனைவினால கணவன் வருத்தப்படலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையும் காணப்படுகிறது. அந்த வருத்தங்களை மறக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த வருத்தங்கள் என்ன? யோசேப்பு 17 வயதுல யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறார், ஆடுகளை மேய்க்க சென்றிருக்கிற உன் சகோதரர்களை பார்த்து விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி
வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறான். அவன் தூரத்தில் வரும்போது தன் சகோதரர்கள் அவனை கண்டு, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு சகோதரர்களை தேடி சென்ற சூழ்நிலையில அவர்களை அங்கே காணாதபடி அவன் தேடி திரிகிறான். அங்கே ஒரு மனிதனிடத்துல கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி. அவன் வீடு திரும்பவில்லை. அவன் தோத்தானுக்கு அவன் தேடி போகிறான். இப்படிப்பட்டதான ஒரு குணம் உடையவன், சகோதரர்கள் மேல் பாசமுடையவன். அவன் தூரத்தில் வரும்போதே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 37ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சவிமா வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி. கொலை செய்வதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த வருத்தங்கள் என்ன? கொலை செய்யும்படி. இப்பொழுது ரூபன் அவருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கத்தக்கதாக இந்த குழியிலே தூக்கி போடுவோம் என்று சொல்லி அவனை குழியிலே, தண்ணீர் இல்லாத ஒரு குழி, அதிலே போடுகிறார்கள். தொடர்ந்து மீதியானுடைய கையில அவனை விற்று போடுகிறார்கள். தகப்பனிடத்துல வந்து, இது குமாரனுடைய அங்கிதானோ பாரும், ஒரு மிருகத்தை பிடித்து அடித்து அதனுடைய இரத்தத்தில் அந்த வஸ்திரத்தை தோய்த்து தகப்பனை ஏமாற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிதான வேதனை! சகோதரர்கள் 20 காசுக்கு மீதியான இடத்துல விற்கிறார்கள். அவன் அங்கே போத்திபார் இடத்துல திரும்பவும் அவனை விற்கிற ஒரு சூழலை நாம அங்க பார்க்க முடியும். இந்த பிள்ளைகளை யோசேப்பை ஒரு வியாபார பொருளாய் மாற்றினார்கள். 36வது வசனம் சொல்லுகிறது, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பிடத்தில் விற்றார்கள். 2 நேரம் விற்கப்படுகிறான். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்த வருத்தம். போத்திபாருடைய வீட்டில் அடிமையாயிருக்கிறான். அந்த சூழ்நிலையில நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி போத்திபாருடைய மனைவி அவனுடைய தவறாய் நடப்பதற்கு முயற்சித்த பொழுது அந்த தவறுக்கும் நான் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி ஓடுகிறான். நான் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கணும். நம்முடைய வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் யோசேப்பை போல தேவனை முன்னிறுத்தி வாழ்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாரங்களை அவர் மாற்றுவார். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், வேலை செய்த சூழ்நிலையில செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். 3 வருடம் சிறைச்சாலையில இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில வருத்தங்கள். ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர். யோசேப்பு எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நான் காரணங்களை சொல்லக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க முடியல, கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியல, சூழ்நிலையினால சரியா கர்த்தரை தேட முடியல. காரணங்களை சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளை. யோசேப்புக்கு எத்தனையோ சூழ்நிலையில் கடந்து வந்தது. அவன் சூழ்நிலையை ஜெயித்தான். சூழ்நிலையில அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அனைவரும் இன்றைக்கு அப்படித்தான். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமாய் வாழுவோம் என்று சொன்னால், ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்தது. 17 வயதுல அவன் விற்கப்பட்டான். 30 வயதிலே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். 13 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில மிகவும் வருத்தமான சூழ்நிலைகள். ஆனால் வருத்தத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள், ஆனா வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தத்தை மாற்றுகிற கர்த்தர். 13 ஆண்டுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில வருத்தங்கள். ஆனால் கர்த்தர் குறித்த நாளிலே அந்த வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். அப்படி என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, நீங்கள் பல வருடங்களாக வருத்தங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். அதற்கான காரணங்களை கர்த்தர் அறிகிறார். இந்த இரவில் நிச்சயமாக வருத்தப்பட்டு பாரம் சுமப்பொருளை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர். நாம் அவரிடத்தில் நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்று யோசேப்புடைய வாழ்க்கையில வருத்தங்களை மாற்றியவர். என் வருத்தங்கள் குடும்பத்தார் செய்த அனைத்து காரியங்களையும், அதனால் வந்த வருத்தங்களை மறக்க செய்தா என்று சொல்லி அங்கே யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்பு அங்கே உயர்த்தப்பட்டான். சகோதரர்கள் அங்கே
தானியத்திற்காக வந்து நிற்கிறார்கள். யோசேப்பு அவர்கள் அறியவில்லை, யோசேப்பு அவர்களை அறிந்தார். ஒரு சூழ்நிலையில 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளவு அருமையான வார்த்தை! யோசேப்பை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. என்னை நீங்கள் விற்று போட்டதற்காக வருத்தப்பட வேண்டாம், ஜீவரட்சணை உண்டாகும்படி. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும். அதனால கர்த்தர் என்னை, நீங்கள் விற்று போட்டாலும் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறேன். நான் சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளே? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் வந்தாலும், மற்றவர்களால் எவ்வளவு பெரிதான தீங்குகள் நமக்கு ஏற்பட்டாலும், நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேவ நோக்கம், திட்டம் இருக்கும். அதுல இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பெரிதான காரியங்களை செய்வார். எதிரிகளுக்கு முன் விருந்து என்று ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். யோசேப்புடைய சகோதரர்கள் ஒரு நாள் எதிரியாத்தான் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக இங்கே தலையை உயர்த்தி கர்த்தருடைய நாமம் யோசேப்பு மூலமாக மகிமைப்படுகிறது. எவ்வளவு அருமையான கருத்து, அற்புதமான கருத்து. அதற்கு அந்த 45ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது, சகோதரர்களுக்கு தன்னை யோசேப்பு வெளிப்படுத்தும் போது அவனுடைய உள்ளம் பொங்கி அழுதான். எவ்வளவு அருமையான யோசேப்பு! அந்த யோசேப்பு தான் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறைக்கும்படி தேவன் பண்ணினார். தேவன் தான், கர்த்தர் தாங்க நம்முடைய வருத்தத்தை மாற்ற முடியும். இந்த வருத்தங்களை நாம் மறக்கத்தக்கதான காரியங்களை செய்ய முடியும். 2வதாக யோபு 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யோபு இப்படியாக சொல்லுகிறார், எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் என்கிறார். அப்போ வார்த்தைகளினால் யோபுக்கு வருத்தம். யோபனுடைய காரியத்தை கேட்டு நண்பர்கள் வருகிறார்கள். 3 பேரும் அவனுடைய அருகில் இருந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து வேதனையான வார்த்தைகளை பேசி யோபை வருத்தப்படுத்தினார்கள். அப்படி என்று சொன்னால், இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அநேகருடைய வார்த்தைகள் நம்மை வருத்தப்படுத்தலாம். வார்த்தைகளால் இன்றைக்கு நாம் குத்தப்படலாம். ஆனா இதுல ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவருடைய வார்த்தைகள் நம்மை வருத்தப்படுத்தலாம், நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அனைவர் தன்னைத்தான் பார்ப்பாங்க, பிறரை பார்க்க மாட்டாங்க. யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா அதை பெருசா சொல்லுவாங்க, நம்ம பேசினதை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். அப்படியல்ல தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில மற்றவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த வருத்தத்தையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். அதுதான் செய்தி. இங்கே மற்றவருடைய வார்த்தை என்ன? நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்ன நொறுக்குவீர்கள். வார்த்தைகளினால 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எலிப்பாஸ் சொல்ற காரியம், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரும். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று சொன்னால், உம்முடைய இவ்வளவு பிரச்சனைக்கும் நீர் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வியாதியினால வேதனைப்படுகிறது உம்முடைய குற்றம்தான். அப்படி என்று சொல்லி இங்கே முதலாவதாக அந்த எலிப்பாஸ் இப்படியாக வேதனையான வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை யோபுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணியது. இந்த யோபினுடைய அந்த சூழ்நிலை, யோபுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை இந்த நண்பர்கள் உணரல, புரியல. கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததுனால யோபு சோதிக்கப்பட்டான். யோபுக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, நீ செய்த காரியத்துக்கு தான் நீர் அனுபவிக்கிறீர். கிராமங்கள்ல சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல எல்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சகோதரி கஷ்டப்படுறாங்க, அந்த சகோதரி இடத்துல அன்பா இருக்கிறவங்க கூட அவ புத்திக்கு தக்கதான் அவ அப்படி இருக்கிறான். இப்படி சொல்லவே கூடாது. நாம் எல்லாவற்றிலும் உண்மையானவர்களா? நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தமானவர்களா? மற்றவர்களை வார்த்தையினால் வருத்தப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மற்றவருடைய வார்த்தைகள் உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். அந்த வருத்தத்தை இந்த இரவுல கர்த்தர் மாற்றுவார். யோபனுடைய வருத்தம் யாவையும் மாற கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருத்தங்களை எல்லாம் மாற்றி ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அடுத்ததாக 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட, ஆயால் நீர் முந்தின தலைமுறையார் இடத்துல விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும்.
அப்படி என்று சொன்னா அதற்கு அர்த்தம், முன்னோர்கள் செய்த பாவத்தை நீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர் அப்படி என்று சொல்லி வேதனையான வார்த்தையை இங்கே பில்தாத், முதலாவது எலிபாஸ் சொல்றதை பார்த்தோம். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, நீர் செய்த குற்றத்துக்குத்தான், நீர் செய்த பாவத்துக்கு தான் நீர் அனுபவிக்கிறீர், அந்த மாதிரி பேசி வேதனைப்படுத்துகிறார், வருத்தப்படுத்துகிறார். இங்கே பில்தாத்து சொல்லுகிறது, முன்னோருடைய தலைமுறையினுடைய காரியத்தை ஆராய்ந்து பாரு. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் யோபுவை மிகவும் வருத்தப்படுத்தினது. 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் கூட சோப்பார் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய நண்பர் சோப்பார், 11ஆம் அதிகாரம் 14வது வசனம், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க விட்டாதீரும். அப்படி என்று சொன்னால் உம்முடைய அக்கிரமம் அநியாயம்தான் இப்படிப்பட்டதான வேதனைக்கு நீர் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்று சொல்லுகிறார். நண்பர்களால், நண்பருடைய வார்த்தைகளால் வருத்தப்படுகிறார் யோபு. அவருடைய வார்த்தைகள் இவரை வருத்தப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வார்த்தை மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடாது. இதில் நம்ம கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகளை, ஏதாவது ஒரு குறை இருந்துன்னு சொன்னா அந்த குறையே சொல்லுவாங்க, அந்த குறையை சொல்லியே அவர்களை வேதனைப்படுத்துவாங்க, வார்த்தையினால வேதனைப்படுத்துவாங்க. அதனால தான் யாக்கோபு நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது போல சின்ன வார்த்தைகள் அநேக குடும்ப பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை காரணமா இருக்கிறது. பிள்ளைகளே, அநேக குடும்ப பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். கணவன் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் மனைவி வேதனைப்பட்டு கணவன் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுகிறது. அதுபோல மனைவி பேசுகிற வார்த்தை, ஒரு வார்த்தை. இங்க தொடர்ந்து படிக்கிறோம், நாவும் நெருப்புத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாவும் நெருப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னா இந்த நெருப்பு காட்டை கொளுத்துகிறது போல நாவில் வருகிற வார்த்தை நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 6வது வசனம், நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. நன்றாய் கவனிக்கணும், நம்முடைய வார்த்தைகளை நம்மை வருத்தப்படுத்தும். நம்ம ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை பேசி விடுவோம், அதன் பின்பாக அதை நினைத்து நம்ம வேதனைப்படுவோம், வருத்தப்படுவோம். நாவை நாம் காக்க வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அன்போடு உங்களிடத்துல சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இனி தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய நாவை காத்துக்கொள்ளணும். ஒரு வார்த்தை போதும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதற்கு முன்னால இப்படிப்பட்டதான் அனுபவங்கள் காணப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் மற்றவர்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், மற்றவர்களுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் வேதனைப்படலாம். நீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பேசின வார்த்தைகளினாலே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். சில பிள்ளைகள் பெற்றோரை தேவையில்லாம பேசுவாங்க, அதனால பெற்றோர் அழுகிறாங்க. நீ ஏன் என்ன பெற்ற, நீ பெற்றேன்னா எனக்கு செய்யி, எனக்கு செல்ல வாங்கித்தா, பைக்கை வாங்கித்தா. இப்ப சின்ன பருவத்துல பிள்ளைகள் அப்படி தேவையில்லாம பேசுறாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் தான் நம்முடைய நாவை அடக்கணும், அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 9வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நாவு பிதாவை துதிக்கிறதா, தேவனை துதிக்கிறதா, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறதா. அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து 10வது வசனம், துதித்தலும் சபிதலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, வார்த்தையினால் வருகிற வருத்தம். யோபு தான் சொல்லுகிறார், வார்த்தையினால் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள், அந்த வருத்தத்தை எல்லாம் மாற்றி யோபு ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு மற்றவருடைய வார்த்தையினால நீ என்னை நன்றாயிருக்க மாட்டா, உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த இரவில் கர்த்தருடைய கிருபையினாலாம் சொல்லுகிறேன், அந்த வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். 3வதாக மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தோம்,
லூக்கா 8:43 தனக்கு உண்டானதெல்லாம் விற்று வைத்திருக்கி கொடுத்தோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. செலவழித்தோம். சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வியாதியினால வருத்தம். இன்றைக்கு வியாதிகள் அதிகமாய் காணப்படுகிறது. சின்ன பருவத்தில் அதிகமான வியாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அதிகமான வியாதிகள், ஆஸ்பத்திரியிலாம் அதிகமான கூட்டங்கள். ஆனால் இங்கே 12 வருடமாய் வியாதியினால வருத்தப்பட்ட அந்த ஸ்திரீ, தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று வைத்திருக்கி கொடுத்தோம், சற்றாயிலும் குறையாத ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து தேடி வந்தாள். அவருடைய வஸ்திரத்தை தொங்கலை தொட்டால் அற்புதம் நடந்தது. அப்படி என்று சொன்னால், இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, வியாதியினால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, மறந்தால் முடியாது, மருத்துவரால் முடியாதது நம்முடைய இயேசுவால் முடியும். வியாதியினால் வருத்தப்படுகிறவர்களுக்கு இந்த இரவில் அவர் விடுதலையை கொடுக்க போகிறார், விடுதலையை தரப்போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இயேசு உலகத்துல சுற்றி திறந்த நாட்களில அற்புதங்களை செய்வதற்கு அவர் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன அதிகமாகும் என்று சொன்னால், அந்த 12 வருடமாய் பெரும்பாடு அனுபவித்த அந்த ஸ்திரீ, தனக்கு உண்டானதெல்லாம் விற்று வைத்திருத்துக்கு கொடுத்தோம், சற்றாயிலும் குறையாமல் வருத்தப்படுகிற சூழலில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவள் வந்தாள், வஸ்திர தொங்கலை தொட்டாள். அவளுடைய விசுவாசம் ஆச்சரியமானது. இயேசுவை தொட வேண்டும் என்று கூட அவன் நினைக்கல. ஏன்னு சொன்னா, அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பழைய ஏற்பாட்டின்படி அவள் இயேசு பக்கத்தில் வர முடியாது, அவருடைய சரீரத்தை என்னால் தொடக்கூடாது. ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னார். அன்று மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அற்புதம், லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, இன்று நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அநேக வியாதியினால் வருத்தப்படுறாங்க, மிகவும் வருத்தப்படுகிறாங்க. வியாதியினால் வருத்தப்படுகிறவர்கள் மூலம் அவர்களை சார்ந்தவர்களும் வருத்தப்படுகிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நான் காணப்படுகிறோம். அதனால ஒருவருக்கு மட்டுமல்ல வருத்தம், அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வருத்தம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்று இரவில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 12 வருடம், 18 வருடம், 38 வருடம், 40 வருடம் வியாதியா இருந்தவர்களை விடுவித்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்கள் வியாதியினால் வருத்தப்படுகிறீர்களா? அவரிடத்துல என்ன ஒப்பு கொடுங்கள், அவரிடத்துல நம்முடைய காரியத்தெல்லாம் சொல்லுவோம். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இந்த எதிர் ஜபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், வியாதியினால் வருத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய, இந்த இரவிலே அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார், கிரியை செய்ய போகிறார். 4வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 10:40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் மரியாள் இருக்கிற அந்த கிராமத்தில் வருகிறார். மார்த்தாள் தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இப்போ மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதனால் வருத்தப்பட்டு, இதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். இயேசுவோடு நிறைய பேர் வந்திருக்கலாம், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அதை ஆயத்தம் பண்ணி இருக்கலாம். முக்கியமா சகோதரிகள் பல வேலைகள் செய்வதனால மிகவும் வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். பற்பல வேலை, அநேக வேலைகள் நிமித்தம் வேலைக்கு செல்லுகிற சகோதரிகள் இருக்கிறாங்க. அதிலும் வீட்டில் அதிகமான வேலைகள் காணப்படும். வீட்டில் வேலை செய்கிறதுனால ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. முன்னாலெல்லாம் 3 வேளையும் சாப்பாடு தான். என்னுடைய சின்ன பருவத்திலெல்லாம் காலையில் சோறு சமைப்பாங்க, அது 3 வேளையும் அதான் சாப்பிடுவோம். இப்போ அப்படி அல்ல. இது சகோதரிகளுக்கு மிக ஒரு கஷ்டமான காரியம்தான். அதனால வேலை செய்கிறதுனால, பற்பல வேலை செய்கிறதுனால மிகவும் வருத்தம் அடைந்து, அதுக்காக நான் வருத்தப்படக்கூடாது. இயேசுவே சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாதான் நல்ல பங்கை தருத்து கொண்டார். இப்படிப்பட்டதான வேலைகளுக்காக நான் வருத்தப்பட்டு அதனால ஜெபிக்க முடியாதபடி நான் உள்ளத்துல கவலைகள் ஏற்பட்டு கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. வேலைகளினால் வருகிற வருத்தம்
உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறாங்க. அதிலும் கூட சில கஷ்டங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இங்கே மார்த்தாள் வீட்டு வேலை செய்கிறதுனால வருத்தப்பட்டு இப்படிப்பட்ட வருத்தங்களும் வருகிறது. இந்த வருத்தங்களிலிருந்தும் நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள மரியாதை போல அவருடைய அதற்காக வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார், அதை நாம் கவனிக்க வேண்டும். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். அதனால வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பாதத்துல அதை வைங்க, அமர்ந்துருங்க. உங்கள் வருத்தங்களை மாற்றுவார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்ன இந்த பிள்ளைகளை வருத்த அனுபவிக்கவே மனுஷன் பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள் இருந்தாலும் இந்த வருத்தங்களை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். யோசேப்புடைய வருத்தங்களை எல்லாம் மாற்றினார். குடும்பத்தால் சகோதரர்களால் வந்த வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வருத்தங்களை மாற்றுவார். 2வதாக யோபு வார்த்தையினால் வருத்தப்படுத்தினார்கள். இன்றைக்கு மற்றவருடைய வார்த்தைகளினால் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? மற்றவருடைய வார்த்தை உங்களை வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் யோபுவை அன்றைக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து அந்த வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். 3வதாக வியாதியினால வருத்தம். இது அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு காரியம். வியாதியினால் வருத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை, சகோதரா சகோதரி, இன்றைக்கு மருந்தால் முடியாது, நம்முடைய இயேசுவால் முடியும். விசுவாசத்தோடு அவரை நாம தொடுவோம். அவரை தொட்டவர்களும் அவர் தொட்டவர்களும் அற்புதம் பெற்றார்கள், சுகமடைந்தார்கள். இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். வியாதியினால் ஏற்பட்டிருக்கிற வருத்தங்களை மாற்றுவார். இன்னும் பற்பல வேலைகளை செய்கிறதுனால வருத்தம். இந்த வருத்தங்களை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த வருத்தங்களை எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர்ல நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில ஒரு முறை கூட உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் இந்த நாட்களில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்கப்பா, வருத்தத்தோடு காணப்படுகிறாங்கப்பா. இந்த இரவில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வருத்தங்களை நேர் மாற்ற முடியாது உங்களுடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, குடும்பத்தாரால் வருத்தம் அன்று யோசேப்பை குடும்பத்தார் சகோதரர்கள் வருத்தப்படுத்தினார்கள். அந்த வருத்தம் யாவையும் மறக்கும்படி கர்த்தர் நீர் கிரியை செய்தீரப்பா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் கர்த்தாவே வார்த்தையினால், மற்றவர்களுடைய வார்த்தையினால் ஏற்படுகிற வருத்தம், யோபுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய வார்த்தைகள் அவனை வருத்தப்படுத்தினது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. ஆனாலும் நீர் அவனை ஆறுதல் படுத்தினீர், தேற்றினீர், அற்புதம் செய்தி. இந்த இரவில் மற்றவருடைய வார்த்தையினால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் அப்பா. அப்படி வியாதியினால் வருத்தம், அநேகர் இன்றைக்கு வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு வேளையில உம்முடைய சுகமாக்கும் வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அன்று வஸ்திர தொங்கலின் வல்லமை அந்த ஸ்திரீனுடைய சரீரத்தில் இறங்கியது போல இந்த இரவில் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா. கேன்சர் வேதனையால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். இன்னும் அநேக வியாதியினால, சுகர், பிரஷர், தைராய்டு வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி பற்பல வேலை செய்வதனால் வருத்தம், அதையும் கூட இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து பிரதான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, வருத்தங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். வசந்தி கேட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.